என்ன வீடே அமைதியா இருக்கு. எல்லாரும் எங்க போனாவ? இன்னைக்கு சோனிலாம் வீட்டுல கிடந்தது அம்மா தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாலோ. நல்லாதான் போச்சு. நல்லா வேலையை உழுக்க வாங்கியிருப்பா. ராகினிகிட்ட கேட்டா தெரியும். ராகினி, ஏவ எப்ப பார்த்தாலும் டிவி தான் பார்த்துட்டு இருப்பியோ? கூப்பிட கூப்பிட இவளுக்கு காதே கேட்காதம்மா. கேப்ல ராகினி, என்னக்கா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? என்னது டிஸ்டர்ப் பண்றேனா? கூப்பிட்டா என்னன்னு கூட சத்தம் தர முடியாத. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, என்னக்கா? அம்மா அம்மா சோனி எல்லாம் கூட்டிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாலோ? ஆமா, அன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாள் வந்தாங்களே, அவங்க எல்லாரும் தோட்டத்துக்கு தான் போனாங்க. அப்புறம் இன்னும் யாரும் வரல. என்னது, எல்லாரும் தோட்டத்துக்கு போனாங்களா? ஆமா, சோனி அக்கா பிரியாணிலாம் ஆர்டர் போட்டா தெரியுமா? எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் எல்லாம் தோட்டத்துக்கு தான் கொண்டு போனாங்க. அங்க போய் சாப்பிட்டுருப்பாங்களா இருக்கும். என்னையும் கூப்பிட்டாங்க, நான் வரல சொல்லிட்டேன், டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓ, இது வேறயா? வீட்ல அப்ப எனக்கு தான் திங்க ஒண்ணுமே இல்லையா? பால் கிடக்கும், காபி போட்டு வேணா குடி. ஃப்ரிட்ஜ்ல வேணா கொஞ்சோல ஜூஸ் இருக்கும், அதை என்ன குடிச்சிக்க. நீ டிவியை பாரு. சீனியர் வீட்ல இருந்து வந்தவங்களாம் இவ்வளவு நேரமா இருப்பாங்க. வந்துட்டு உடனே கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சோம். இல்ல, கார்லயே கொண்டு விட்டதுனால வேகமா வந்துட்டேன் பத்தியா? ஆமாம்மா, நம்ம நடந்து வந்திருந்தோம்னா இன்னொரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். அரை மணி நேரமா? 3/4 மணி நேரமே ஆயிருக்கும். அவ்வளவு தூரம் நடக்கண்டமா அவ்வளோ தீஞ்சு அமர்ந்துக்கிட்டு அவியல்களுக்கு கொடுக்க போவே நமக்கு கொஞ்சம் அள்ளிக்கிட்டு வந்திருக்கு. நீ என்ன கொஞ்சம் முருங்கைக்காய் கொடுத்துருக்கலாமா? அவிய வேண்டான்னதான் சரின்னு விட்டுட்டா நீயும். அவியலுக்கு கொடுத்த காயில ஒரு 50 காய் தானே இருக்கும். அவியில இவ்வளவு எண்ணத்துக்குன்னாவ, அதான் சரின்னு வேற. நானும் வேற ஒரு வேளை அவிய நான்வெஜ் எடுத்து செய்வாவுள்ள வேற, நம்ம இதை கொடுத்து அவியலோட சங்கடப்படுத்தியமோன்னு இருந்துச்சு. அதான் மாங்காய் தேங்காய் கொஞ்சம் கிழங்கு இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் பறிச்சு கொடுத்து கீரையும் பறிச்சு கொடுத்துருந்து. நான் பலாப்பழமும் பறிச்சு கொடுக்கலான்னு, உங்க பெரியமா தான் வேற சண்டை வரம் கொடுக்கான்ட்டான்ட்டா. அதான் வேற நான் கொடுக்கல. ஆமாம்மா, பலாப்பழம் டேஞ்சர். அதுவும் சரிதான். எம்மா, எப்பதான் வந்தியன்றா? இப்பதான் வந்தா. நீ எப்ப வந்த காலேஜ்ல இருந்து? கதவை திறந்து போட்டுட்டு இருக்காளுவலன்னு பார்த்தேன். நான் இப்பதான் வந்தேன். ஆமா, இது என்னது அவ்வளவோ நிறைய அள்ளி கட்டிட்டு வந்திருக்கீ இன்னைக்கு? அதான் உன் கூட காலேஜ்ல படிக்க ஒரு பையன் வருவாம்ல, அவன் வீட்டுல இருந்து வந்திருந்தாவல்ல, அதான் அவியல்களுக்கு எல்லாம் பறிச்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கு உங்க பெரியம்மா வீட்டுக்கு கிளம்புனாலும் கிளம்புவா. சரி, அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம்ல, அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அவளுக்கு கொடுத்தாவ வேண்டாம்பா. சரி, வீட்டுக்குன்னு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு கொடுத்துக்கிடலான்னு தான் இங்கே கொண்டு வந்தேன். ஏம்மா, அவிய கிளம்பிடுவாங்களா? ஆமாம், அவள் கிளம்பணுன்னு தான் சொன்னேன். அவளுக்கு இந்த அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொத்துக்குத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனார்ல, உனக்கு தெரியாத வாங்கிட்டு சொல்லலையேண்ணே? ஆமாம், எனக்கு தெரியாதே. ஆமாம், உன் பெரியம்மா கிளம்ப போகிறாளாம். அப்போ ராகினி அங்கே போய் சேர்ந்துருவாளோ ஸ்கூலு? ஆமாம், வேற அவளுக்கு டிசியை வாங்காமல் இங்கே சும்மா தானே இப்போதைக்கு போகிறா. அங்கே தான் கொண்டு போய் சேர்ப்பா. பேசட்டுக்கு அவளை டிசி வாங்கி இங்கே சேர்த்துற வேண்டி தானே? இருக்கணும்ல, இருக்க முடியாதுல, தாயும் பிள்ளையும் பிரிஞ்சு என்ன சொல்லி பார்க்கலாம். வேற அது தாயும் பிள்ளையும் ஒன்றா கிடக்கல, நம்ம பிரிச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது. ஆமாம், சரி, அதை விட்டு இது அவ்வளவுமா கொடுத்திய சீனியர் வீட்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு போனாவளாக்கோ? நம்ம காரில் தானே வந்தாவே. ஒரு மூட்டை சட்டில் போட்டு கொஞ்சம் தேங்காய் மாங்கான்னு அவ்வளவும் போட்டு கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் கீரை கிடந்ததெல்லாம் பறிச்சு எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கு. நீ திரும்ப வீட்டுக்கு வரலையா? வாங்க, ஒரு நம்மள வீட்டில் காப்பி குடிச்சிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டேன். வேண்டான்ட்டாவ. அங்கே தோட்டத்திலே சுக்குமல்லி காப்பி பொடி கிடந்துச்சா, அந்தளவு கடுங்காப்பி போட்டு கொடுத்து 2 வாழைக்காவை வெட்டி போட்டு அதில் பச்சை சுட்டு போட்டு கொடுத்து அனுப்பியாச்சு அவியல் வேலை. அதெல்லாம் அங்கே குடித்ததே போதும், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ராத்திரி போய் கூட எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், அந்தால போய் படுத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு போனாவ. தோட்டத்தில் பச்சையெல்லாம் செஞ்சு தண்ணியெல்லாம்? ஆமாம், எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு மதியம் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு வெயில் தாரவும் தான் கிழங்குலாம் பிடுங்கணும். அதுக்கப்புறம் இவ்வளோ வெறுங்கையாவே அனுப்ப முடியும். அதனால கிழங்கெல்லாம் பிடுங்கி எடுத்து அனுப்பிட்டு காப்பியும் போட்டு பச்சை சுட்டு கொடுத்து சாப்பிட்டு வெளியே அனுப்பி வச்சுட்டு வாரோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கியே என்னையை மட்டும் விட்டுட்டு. உன்னை யார் காலேஜ் போச்சு அன்னைக்கு லீவ் போட்டிருக்கலாம்ல? போவேன் சோனி, ஒன்னே மாதிரி இருக்க முடியுமா? கல்லை விட்டு கிடப்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கெலாம். அது மாதிரி என்னால் இருக்க முடியாதும்மா. சரி, முடிஞ்சு போச்சு. என்ன இருந்து 2 சண்டை படாங்க. பால் அடுப்பில் நடந்து கிடக்கும்ல, சூடு பண்ணி போட்டுட்டு தான் போயிருந்தேன். காப்பி கீப்பியும் போட்டு குடிச்சியா? இல்லைம்மா, இனிமே தான் குடிக்கணும். போ, போய் போட்டு குடி. இந்த இதையும் எடுத்துட்டு போம்மா. உன் பக்கத்தில் ஒருத்தி இருக்காளா, அவளை போய் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. நான் ஒன்றும் எடுத்து வைக்க மாட்டேன். அவள் குவாச்சிட்டு போறாப்புல இருக்கு, நீயாவது எடுத்து வை. 2 பேரும் ஏழிப்பு போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறமா அடிச்சு போடுவேன் அம்மா.
இருமா இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்சம் கழிச்சு எடுத்து வைக்கேன். கடக்கட்டும், யார் வர போறா நம்ம வீட்டுக்கு. வயிற்ற கலக்குது எனக்கு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இது என்ன வயிற்ற கலக்குதுன்னு ஓடுது? ஏ அம்மா, இவ்வளோ கூட பைக்ல வந்தாலும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தான் வரணும் போல இருக்கு. யாராணி என்னாச்சு? என்ன ஆச்சா? குறுக்க முறிச்சு விட்டானுவ. ஏன் கீழே கீழே வண்டியை போட்டு விட்டானுவல? கீழெல்லாம் வண்டியை போடல, அவிய பயந்து எம்மடி எப்படியே இறக்கி விடுன்னு கிடந்து அலறியாவ. ஏ அம்மா, உங்க அக்கா என்ன அலறியாவ? என்னமோ உங்க அக்காவை கடத்திட்டு வந்த மாதிரி. என்னைய இறக்கி விட்டுருங்க, காப்பாத்துங்க, என்னைய விட்டுருங்கன்னு ஒரே அலறு. யாராணி? ஒரு வியாழிக்க உடைய மாதிரி தான் வண்டியை ஓட்டியா? பாக்கே எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைய யாரு வேற கரைச்சாப்பான்னு எனக்கு ஒரே பயமாயி போச்சு. அந்த வண்டியும் கீழ் மாடியில ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா மேல் மாடியில இன்னொருத்தர் உட்காரிய மாதிரி ஹைட்டா வேற இருக்கு. அந்த வண்டியில நம்ம என்னத்துக்கும் என்னைக்கு உட்கார்ந்தோம், அதுல உட்கார்ந்ததுமே எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு. சரியா போச்சுப்பா. அவதான் பயப்படியான்னு தெரிஞ்சிருக்கலாம், அப்புறம் மெதுவா ஓட்டிட்டு வர வேண்டியது தானே. நீங்க கார்ல சல்லுன்னு வந்துட்டிய, நாங்களும் அது மாதிரி வராண்டாமா, அதனால பைக்ல வந்தோம். அள்ளுன்னு அவிய பயந்துட்டவர் அணியக்கா. அவிய அலற அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்தது, நாங்கள் இன்னும் வேகமாக வந்தோம். ஒரு இடத்துல கல் வேற கிடந்துருச்சு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி சறுக்கி விட்டுருச்சு. இருந்தாலும் வண்டி பேலன்ஸ் பண்ணி அது பாட்டுக்கு போச்சு, கிரிப்பு கிடச்சது போச்சு. இருந்தாலும் உங்க அக்கா அதுக்குள்ள அலறிட்டு ஐயையோ அம்மாடியோ நிக்கிட்டு. செத்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு கூட இவ்வளவு வண்டியில இனிமே நான் ஏறமுண்டம்மா. அவன் நல்லா நமக்கு வண்டி ஓட்டுவா, நீ உனி சும்மா பயமுறுத்துற, நீ பயந்துதான் பயமுறுத்திருப்பாளுவ. சரியா மொவலங்க ஆளையே காணும். உள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாளா இருக்கும் மோவா. வாடு விட்டதுக்கு வரமுட்டே நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இன்னும் வெளியே சத்தம் கேட்கன்னு கூட இன்னும் எந்த எட்டி கூட பார்க்கல, உள்ளதான் இருப்பாளா இருக்கும். கூப்பிடு, எனக்கு ஒண்ணுக்கு முடுக்கு, நான் ஒண்ணுக்கு போயிட்டு அவளை பார்த்துட்டு வரேன். நீ இப்பதான் வயிற்ற கலக்குதுன்னு பாத்ரூமுக்கு அடிச்சு, பாத்ரூமுக்குள்ள ஒருத்தி இருப்பாளா இருக்கும். பின்னாடி கொள்ளப்புறம் கூட பேசிடுவேன். ஏன் மாமியாரும் பாத்ரூமுக்குள்ள போவாது, ஒரே கொல்லப்புறத்துக்குள்ள ஒண்ணு கடிச்சு ஒரே மோல்வாட போவாம ஆகாது. அதை அதுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு, அதுக்கு சாணி தெளிக்கிறதுக்காகவே சாணியை கொண்டா காலங்காத்தாலே சாணியை கேட்கும். ஓ, அதுக்கு தான் காலையிலே சாணியை பறக்க போவீங்களா? நீ ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டதை தான் மூஞ்சில் அரைச்சி தப்புமோ நினைச்சவங்க மாமியாரு. நானே எனக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க சாணியை தெளிக்கிறதுக்கு தான் கேட்குதுன்னு. கொல்லப்புறத்துல போவா அவ்வளோ, ஆனாங்க ஒரே சாணி தெளிச்சு கொஞ்சம் அது சாணி தெளிச்சுன்னா கொஞ்சம் வாட போகும். ஆமா, இவளும் பாத்ரூமுக்குள்ள அவளை சீக்கிரத்துல போவாமண்டா, இவளுக்கு அந்த கொல்லப்புறம் தான். நானே அதுக்கு சாணி அடிக்கடி எடுத்து தெளிச்சுட்டு தான் அடப்பேன். என் பிள்ளைகளும் கொஞ்சம் முணுமுணுத்து தான் கிடக்கும். பாரு உங்க அக்கா என்ன பண்ணியாவன்னு. ஒரு சில விஷயத்துல இப்படிதான் இருப்பா, பழைய அனுபவம் மாதிரி, நமக்கு அது பிடிக்காது. ஐயோ, எங்க மாமியார் என்னை வீட்டில் என்னையே தேடும், என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னோ தெரியல. போங்களா, போய் வீட்டுல போய் பிள்ளை குட்டிகளை போய் ஒரு பார்த்துட்டு வாங்க போங்க. அதெல்லாம் எங்கள் மாமியார் வந்ததும் அதுக்கு வயிற்றுக்கு கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பியிருப்பாவ. ஏன் மோளா வீட்டுக்கு வந்ததுமே பையத்துக்கு போட்டுட்டு அவ்வாட்டுக்கு எல்லாம் எடுத்து தின்னுட்டு அவ்வாட்டுக்கு டியூஷனுக்கு கிளம்பி போயிடுவான். தியாடம்டா ஒருத்தரையும். நல்ல பிள்ளைகள் நீங்களுவே, உங்களுக்கு ஆச்சதுவளும் பரவாயில்ல, அதுவளே பார்த்துக்கிடுது. இல்லாட்டினாலும் சங்கடம் தான். என் வீட்டில் உள்ளவளோட ஒரு நிமிஷம் காலையில போன அடிச்சு உயிரை எடுத்துருவாளுவே. என்ன எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் விவரம் இல்லைல்ல, அதனால அம்மா எங்கேனாச்சும் ஓவர்ட்டு டப்பான்னு பாட்டுக்கு விட்டுருங்க. அதனால நம்மளை தேடாது, நம்ம ஃபஸ்ட்டே இருந்து பழக்கம் காட்டினா தான் நம்மளை தேடும். சரி அக்கா, எனக்கு ஒரு 4 மாங்காய் வேணும். அம்மா நல்லா விளைஞ்ச மாங்காவா தாங்க. இதான் இருக்குல்ல, எடுத்துட்டு போ. இது கொஞ்சம் நல்லா விளைஞ்சதா இருக்கு, இதை எடுத்துட்டு போறியா? கொண்டு அரிசி வழியில போடு, நல்லா பழுத்துற உடனே. நல்லா செவந்து போய் தான் இருக்கு, உள்ள வெட்டினா கூட மஞ்சள் தான் இருக்கும்னு நினைக்கேன். இது காயிலே நல்லா இனிக்கு வந்த மரத்து காய், நான் அதனாலதான் இதை பறிச்சு கொடுக்க சொன்னேன். கொண்டாங்க. அப்படியே பார்த்ததும் வாயில எச்சு ஊறுது. எனக்கு இந்த எடுத்துட்டு போல, வேணும்னு அங்க பறிச்சுக்கிடலாம். இன்னும் கொஞ்சோட காய் தான் மரத்துல கடந்தது, அது விளைஞ்சப்புறம் வேணா நான் பறிச்சுக்கிட்டேன். முருங்கைக்காய் வேணுமா? முருங்கைக்காய் தரட்டுமா? முருங்கைக்காய் எங்க வீட்லயே கிடக்குது, எனக்கு வேண்டாம். ஆமா, இப்பதான் எங்க பார்த்தாலும் முருங்கைக்காயா கிடக்க. எனக்கு முருங்கைக்காய் வேண்டாம். வேணுங்க நேரத்துல யார் வீட்லயாவது எகிரி பறிச்சுக்கிடுவேன். சும்மா இப்ப இதை கொண்டு போய் அங்கிட்டு போட்டு என்னத்துக்கு? நீங்க கிழங்கு அவிச்ச அப்புறம் தாங்க, நான் வேற இந்த 4 கிழங்கையும் எடுத்துட்டு போய் நான் தனியா பானையை போட்டு அவிக்கலாம் முடியாது. நீங்க அவிச்சதுக்கு அப்புறம் தாங்க நான் எடுத்துக்கு வாங்கிக்கிறேன். வாழைக்காய் வேணுமா? வாழைக்காலாம் வேண்டாம், வாய் அம்மா. ஏற்கனவே இந்த ஆடி மாசம் பூரா எங்க வீட்டுல ஒரே சாம்பார் கிம்பார் இதுவா அந்த மாதிரி தான் போட்டுட்டு டக்காவ, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நீங்க எப்படா பச்சை பொட்டியல் தான் சொல்லுங்க, அப்ப தாங்க. சமைக்கணும்னா ஒரு பொருளும் வேண்டாம், சும்மா அப்படியே திங்கணும்னா வேணும். என்ன அப்படிதான். சரி, அப்ப நாங்க வரட்டுமாக்க? போயிட்டு வாங்க.
சவத்த மூதி அதுல மண்ணெல்லி போடுங்க. அட என்ன என்னைய விட்டுட்டு 2 வாரம் கதை பேசிட்டு இருக்கிய, அப்படி என்ன கதை ஓடுது? வா புஷ்பம், நாங்கள் என்ன கதை பேச போறோம்? எங்க மருமுக்கம் மருவலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓடுகாலிவ எங்க வீட்டுல இருக்காளுவ, 24 மணி நேரமும் மாடு மாடு மேய்க்கமே எங்கனா போய் மேய்ச்சிக்கிட்டு தானே இருக்காளுவ. நான் உண்மையில லட்சுமி தோட்டத்துல பாத்துறேன். ஓ அங்க போயிட்டாளுவலா? எப்பயும் லட்சுமி வீடே கதின்னு கிடக்காளுவ. லட்சுமி வீடு, அதை விட்டா சரசு வீடு, இல்லைன்னா இந்த 2 கோமாளிவெல்லாம் எங்கேயாவது போய் எதையாவது திருட்டு அடிச்சு குழம்பு வச்சு தின்னுக்கிட்டு கிடக்காளுவ. என்னத்த சொல்ல, என்னைக்கு ஊர் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வர போறாளுவனா தெரியல. என் முவங்கிட்டலாம் அந்த பொண்ணு வேண்டாம்ல, டைவர்ஸ் பண்ணு, 2 பிள்ளையும் கூட நம்ம பார்த்துக்கிட்டலாம், வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க, நீ நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சம்முன்னு ராஜா மாதிரி வாழுன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். கேட்காமல அவளுக்கு விவரம் தெரியலமா, விட சின்ன பிள்ளை தானமா இருக்கா, இருந்துட்டு போறா, விடு விடுன்னு அவன் என் வாயை அடைக்கான். வீட்டையும் இந்த பக்கம் கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். இல்லாட்டினா நான் அங்கேயாவது இருந்தானா அவளை தான் கைக்குள்ள வச்சுக்கிடுவேன். இங்கே அவள் சொந்த பதம் இருக்க இடத்துல நம்ம அவன் மேலே கையும் வைக்க முடியாது. அதனால தான் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டு தரதல் ரேட்டிங் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த தரதலை இருந்தால் இருந்துட்டு போட்டாமா, விடம்மா நீ வேற. இன்னொரு இந்த பேயே நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே எந்தாவது பிசாசு வந்து அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. அதுக்கு இதே மேலே நான் இருக்கோம், அதுக்கு இதே இருந்துட்டு போட்டுங்க. என்ன 2 பேரும் இந்த புலம்புறியே, அப்படி என்ன பண்ணாலுவே? வேற என்ன, வீட்டில் இருப்பு கொள்ளாண்டங்களுவே. அதுதான் எங்களுக்கு ஆத்திரமா வருது. வீட்டில் வேலை செய்யலனாலும் எத்தே இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு நம்ம கண்ணு முன்னாடி சுற்றி சுற்றி வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி வீட்டில் இருக்கணும்ல, எல்லாம் நாங்களும் செய்யணும். அந்த ஆளை போட்டுட்டு போனால் ஆத்திரமா வராதான் மனுஷிக்கு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட அடுப்பு ரெட்டி எட்டி பார்ப்போன்னு இல்லாத பொம்பளை என்ன பொம்பளைங்க? இது நியாயமான கோவம் தான். ஏதாவது ஒன்றுல மாட்டிக்கிட்டாலும்னா அன்னைக்கு ஒரு 4 நாள் வீட்டில் கிடப்பாளுவேன். 4 நேத்து 5 நேத்து வீட்டை விட்டு பறந்துறியாளுவே. அதுக்கப்புறம் பழைய குட்டி கதவை திரடின்ற கதையாக தான் இருக்குது. அடக்க ஏழலாம் இங்கே அவங்கள எங்களால என்ன கட்டின புருஷன் அவங்க பிள்ளைகளால அடக்க முடியாம தான் இருக்கானுவேன். என்னத்தை சொல்ல, அவங்களுக்கு அடங்காதவள எங்க போய் அடங்க போறாளுவே? தருதலைவே, எனக்கெல்லாம் வர ஆத்திரத்துக்கு ஒரு நாள் ஆடு மாடை வாங்கி கொடுத்து இனிமேல் மேய்க்க சொல்லுப்பாவும் மண்டாட்டிய அவள் அதையாவது மேய்ச்சிட்டு வரட்டுன்னு தான் நான் சொல்ல போறேன். அதே கதை நமக்கு இங்கேயும் நானே என் மட்டும் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லது தானே, அப்பாட்டுக்கு மேய்ச்சிட்டு வந்தட அது பாட்டுக்கு காசு தானேங்க. போற போக்க பார்த்தா அதான் பண்ண போறோம். சரி அதை விடுங்க. இந்த வர கோயிலில் பூஜைக்கு யாரெல்லாம் கொடுக்கா? குரூப்ல மெசேஜ் வந்திருக்கோம், நீங்க பார்க்கலையா? குரூப்ல ஒரு 10-15 பேர் பேர் வந்துருந்துச்சு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு 15 பேர் பூஜை போல இருக்கு. எப்படியும் புளியாதரை, பொங்கல், லெமன் சோறுன்னு எப்படி ஒரு 5-6 வகை சோறு போட்டுருவாங்க. அதனால வீட்டில் அடுப்பு பற்ற வேண்டிய வேலை இருக்காது. கோயிலே கிடந்துடலாம் சாப்பாட்டுக்கு. இன்னைக்கு பக்கத்தூரில் அன்னைக்கு ஒரு தோட்டத்தில் விரவு வெட்டிட்டு வரும்போது அங்கே கோயிலில் சோறு போட்டான்னு போய் வாங்கினேன். என்ன அழகா இருந்து தெரியுமா நெய் சோறுன்னு, சூப்பராக போட்டுருந்தானுவேன். இங்கே இந்த புளியாதரையும் கிளியாதரையும் போடியாங்களே, இதை விட அங்கே சாம்பார் சோறு, நெய் சோறு, பிரிஞ்சி சோறுன்னு வகதையாக போடியானுவே பூஜைக்கு. அப்படியா? ஆமாங்க, பியாசாட்டிக்கு நான் அதான் இந்த தடவை வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அங்கே போயிடலாம்னு இருக்கேன். கம்பு பையில் 2-3 வாளி எடுத்துக்கிட்டு போயிடலாம்னு இருக்கேன். வாங்கி அதில் கொட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே சூப்பராக வச்சு சாப்பிடலாம். இவனுவே தொன்னையில் கொஞ்சோளெல்லாம் தரானுவே, அங்கே பெரிய சாப்பிய தட்டில் எல்லாம் தரானுவே. அவ்வளோ சாப்பாடு தரான். அது ஒரு ஆள் திங்க முடியாது, அந்த மாதிரி தரான். இங்கே 10-15 பேர் பூஜை கொடுக்காம இங்கே என்ன விளாண்டு தான் தாராவே போட்டாண்டு. நல்லா நிறைய போட்டு செய்ய வேண்டியது தானே. இந்த ஆடி மாதம் பூரா கோயிலில் விசேஷம் தானே. நல்லா எல்லாரும் தான் எல்லாம் செய்யவில்ல சாமிக்கு. செய்கிற காசை கொஞ்சம் நல்லா சிறப்பாக எடுத்து செஞ்சு சாப்பாடு போடுவோம்னு இல்லை. என்னதான் மணியானு தெரியல. இதெல்லாம் நம்ம பேசினா ஏதாவது சொல்லுவானுவேன். சும்மா இருங்க, யாருக்கு அதுலேயே உளுந்துற போகுது. நானே இன்னைக்கு போய் கோயிலில் சொல்லிவிடலாம்னு தான் இருக்கேன். சொல்லுங்க அப்படி ஆயினும் நல்ல சோறு போடி அவ்வளோ பார்ப்போம். இந்த ஆடி மாதம் பூரா கோயிலில் நல்ல விசேஷமாக இருக்கிறதுனால வீட்டில் அடுப்பு பற்றிக்கிட்டே வேலை மிச்சம். கறிகிரின்னு ஒன்றும் பெருசாக எடுக்கவும் மாட்டோமா. கோயிலில் அப்போலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம்ல. அங்கே போனால் கொஞ்சம் நேரம் போகும், அதுக்காண்டி தான் அங்கே போகிறது. ஆமாக்கா, ஆமாம், அது சரிதான். பூக்கு தொடுத்து தர சொல்லியது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்க அப்படியே நேரத்தை போய்கிட்டு வர வேண்டியது தான். இன்னும் வயசான காலத்தில் நமக்கு வேறு என்ன வேலை ஜோலி இருக்குது? அப்படியே கொஞ்சத்தை திரைய கட்டி பழைய படங்களை ஏதாவது போட்டு விட்டாலும் நல்லா இருக்கும். ஒன்றும் படம் போட்டு காணுவேன். இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஃபோன்லேயும் டிவிலையும் தான் இருக்கும்ல தவிர இந்த மாதிரி படம் போட்டு காட்டியதெல்லாம் இப்போ எங்கே போடியானுவே? திருவிழா வந்தாலும் படம் போட்டு காணுவேல. இந்த மாதிரி விசேஷத்துலையாவது போட சொல்லணும். பெரிய பொண்ணு மாமியார கொஞ்சம் நீங்கள் இந்த தலைவரை பற்றி தான் சொல்லப்படாதா? நான் எங்கம்மா சொல்ல, நான் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன். என் மருமகிட்ட என்னத்தையாவது சொல்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கத்தே நிறுவா. அதனால நம்ம அதெல்லாம் பேசியது கிடையாது. பத்திராளியை கண்டா கூட அவட்ட ஏதாவது சொல்லி விடுவேன். ஆனால் இவகிட்ட நான் ஒன்றும் சொல்ல முடியாதும்மா. இது ஒரு செருக்கு பிடிச்சது. இந்த கழுதைகிட்ட சொல்லியதை ஒன்று தான், சொல்லாமல் போகிறது ஒன்று தான். படம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நல்லா சிவாஜி படம், ரஜினி படம் ஏதாவது ஒன்று போட்டா பார்த்துக்கிட்டே அப்படியே கோயிலில் கிடக்கலாம். நீ பொண்ணு அங்கே பாரு, அது உன் மாமியார் என் மாமியார் தானே உட்கார்ந்துருக்காது. எங்க? அதான் அங்கே பாரு, ஆலமரத்துக்கு அடியில. அட ஆமா, அந்த குந்தாணிவே தான். இதுவே இல்லை, இங்கே மீட்டிங் போட்டு என்ன பேசிட்டு இருக்கோம்? வேற என்ன, நம்மளை பற்றி தான் ஏதாவது பொருளி பேசிக்கிட்டு இருக்குங்க. வா நைஸா போய் ஒரு பிட்டை போட்டுட்டு வருவோம். வா, கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். அதுவும் மூஞ்சில முழிச்சேன்னா இப்போ கழுவி ஊற்றம் தேவையா அது? அட வா பெரிய பொண்ணு, நம்ம கண்டுக்காம போனோம்னாவே நம்ம எப்போ வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாம இருக்கும். இப்போ ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வீட்டுக்கு தான் போறோன்ற மாதிரி சீனை போட்டோன்னு வையன், இவ்வளோ கருக்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாளுவேன்னு சொல்லி விட்டுறோம். சரி வா, அப்போ போவோம். அட என்ன யங் கேர்ள்ஸ்,
இல்ல எங்க கேர்ள்ஸ் ஒன்னா கூடி இருக்கிய போல இருக்கு. என்ன புறணி பேசிக்கிட்டு இருக்கு, யார் யார் இழுத்துட்டு போனா, யார் தெருவுல யார் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்களா குமரிவளா உங்க மாமியார் தான் புலம்பிக்கிட்டு இருக்காத, மருமகளோ எங்க போனாலும் தெரியல, ஓடுகழிவு எங்க ஓடனாலும். அதெல்லாம் வழக்கமா எங்க மாமியாருக்கு பேசுறது தானே, அதை விட்டு தள்ளுங்க. வேற என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? சூடான ஏதாவது டாபிக் இருக்கா? வாயை பத்தியா இவளுக்கு வாயை கிழிச்சு தைக்கணும். எத்தே ஏற்கனவே உங்க வாய் கிழிஞ்ச பர்சு மாதிரி தான் இருக்கு, ஏற்கனவே தைச்சு வச்ச பாதி. இதுல இன்னத்தை என்ன கிழிச்சு தைக்கிறது? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் புஷ்பம் பாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு. சாரி பியூட்டி, சொல்லுங்க. நாலாவது தெருல நாலாவது முக்கில் யார் நாலாவது பையன் யாராவது நாலாவது பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போனான்னு பேசிக்கிட்டு இருப்பியல்ல, அந்த மாதிரி எந்த கதையும் இல்லையா? அதெல்லாம் ஒரு கதையும் நாங்கள் பேசலை. ஆடி மாதம் கோயிலில் விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதான் அதில் ஏதாவது படம் கூட ஏதாவது சினிமா போடுவாங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஏதாவது போட்டால் நல்லா இருக்கணும். எல்லாம் பெரிய பொண்ணு, நீ உன் அண்ணன் தலைவர்கிட்ட எதுவும் சொல்லி கேட்கப்படாதா? என்னது சினிமா போடவா? ஜனநாயகம் போட சொல்லிடுவோமா? நம்ம சிஎம் நடிச்சது. இது நல்லா இருக்கே. என்னத்தை போடுவீங்கள? ஏதாவது படத்தை கிடத்த போட சொல்லுங்க. நல்ல சிவாஜி கணேசன் படம், ரஜினி படம், அந்த பழைய படங்கள்லாம் ஏதாவது போடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இப்போ போட முடியாத, ஒன்றும் தியேட்டர் போட்டால் நல்லா இருக்கும்ல. அந்த திரைய கட்டி இந்த பாக்குத்துக்கு என்னத்தையாவது கொண்டு வந்து போட சொல்லு. ஆ பேசி பார்க்கும். ஆமாம், இவ பெரிய இவ சொன்னதான் அண்ணன் செஞ்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். எத்தேய் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன்னு வைங்க, அவன் வேலையை அந்த வேலையை தான் பார்ப்பான். நான் எதுவும் போய் கேட்கறது கிடையாது. திரும்ப நீ படத்தை போட்டுடலாம் பார்ப்போம். இப்பே போகிறேன், எங்கள் அண்ணன்ட்ட பேசி சிஎம் படத்தை இறக்குறேன். எல்லாம் உமாவா? பெரிய பொண்ணு உண்மையாவா? எல்லாரும் நம்மள கல்லை கொண்டு அடிப்பாங்க, அதெல்லாம் போட முடியாது. என்னத்தையாவது போட்டு காட்டி இதுவரை ஏமாற்ற வேண்டியது தான். வா. எங்கடா பெரிய மனுச்சிங்க இருக்கமே, இவ்வளோ நேரம் சோவாரிட்டு வந்தமே. பிள்ளை என்ன சாப்பிட்டுச்சா இல்லையா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துச்சா, என்ன பண்ணிச்சு ஏது பண்ணிச்சு ஒரு வார்த்தை கேட்டாலா பத்தியில? அதுக்கெல்லாம் இவ்வளோ ஆக்கிவிட்டு வர மாட்டாளுவே. ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு எங்கனா போய் முட்டிக்கிட்டு நிப்பாளுவேன். இப்போ சொல்லியிருக்குல்ல, நான் இதுக்கு போயிட்டு நாங்கள் பத்திராளி வீட்டில் போய் நிப்பாளுவோம் பாரு. ஆனால் நினச்சாலே ஒரே மூச்சு முட்டு தான். இப்போ ஒரு சில நேரம் பண்ணியதை பார்த்தாலே எனக்கு பிபி சுகர் எல்லாம் ஏறி போகும். சரி விடுங்க, உங்க மருமவா அந்த படத்தை போடியதுக்கு ஏதாவது கேட்டு வருவாள்ல, பாக்குத்துக்கு என்னத்தையாவது போடட்டும். நமக்கு கொஞ்சம் நேரம் போகும், கோயில் குளம்னு நம்மளும் போட நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. இழிச்சு தள்ளுவா போங்க. அட பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அவ சிரிப்புக்கு ஈடு இல்ல. மத்த வீட்டுல உள்ள பிள்ளைகளெல்லாம் பாரு, எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு எப்படி கோயிலுக்கு போகுது வேணு. நல்ல நாள் அதுவும் இவங்க வீட்டுல எந்திக்காலுதானா, இந்த வீட்டுல மட்டும் என்னவே அக்க போறதா. நானும் நேற்று ராத்திரில இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த போனை கொஞ்சம் அமர்த்திட்டு படுங்களா, காலையில சீக்கிரம் எந்திக்கணும், கோயிலுக்கு போகணும், கூழு காய்ச்சணும்னு. எவனாவது நான் சொல்லி அதை காதுல வாங்கியால? நீ என்னத்த சொல்லு, நீ செவிடங்கால சங்குத்துற மாதிரி சொல்லி நான் எதையும் கண்டுக்காண்டேன்னு அவ பாட்டுக்கு இருந்து போன நொண்டியால இருந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில இருந்துகிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த போனை பிடிக்க நான் அடுப்புல வச்சு எரிக்கதான் போறேன் பாரு. அப்பதான் இவ்வளவு சரிபட்டு வருவாண்டுவேன். எக்கா போவுமா? வந்துட்டியா சரசு? ஆமாக்கா, காலையில 8-9 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவ சீக்கிரம் போனாதானே கூழு காய்ச்ச முடியும். எங்க வீட்டுல உள்ள குமரிவளை நானும் காலையில இருந்து மட்டும் எழுப்பி பார்த்துட்டேன், கழுதுவை எந்தி கழுவல்ல. இந்த சில்லாட்டையில வச்சுக்கிட்டு நானும் நல்லது கெட்டதுனால ஒன்னும் பண்ண முடிய மாட்டேங்குது. எனக்கு ஒரே நெஞ்சே வலிக்குது சரசு. எனக்கு பேசாட்டிக்கு இவ்வளோ போட்டுட்டு எந்தாலையும் பேயிரலாமான்லாம் இருக்கு. சரி, ராத்திரி படிச்சுட்டு கிடிச்சிட்டு தூங்க லேட்டா இருக்குமா இருக்கும். சரி விடுங்க, சின்ன பிள்ளைகள் தானே, வாங்க நம்ம போவோம். நம்ம போய் நம்ம சாமியை கும்பிடுவோம். அந்த காலத்து பிள்ளைகளுக்கு சாமியும் கும்பிடுறதுக்கு அதுகளுக்கு என்னென்ன தான் இருக்கு. சாமி எங்க இருக்குன்னு நம்மளே கேள்வி கேட்குதுவே. இதுகிட்ட நம்ம எங்க இருந்து பேச? என்கிட்ட அப்படி கேட்டு பார்க்கட்டுமே, உதட்டுல சூடு வச்சு விட மாட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு குடம் தண்ணியை உண்டு நேரம் ஊத்திடலாமான்னு தான் வருது ஆத்திரம். நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி வாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டியல? எல்லாம் ரெடியா இருக்கு சரசு. நான் தான் வீட்டுக்கு சாம்பிராணி தான் போட்டுட்டு இருந்தேன். கொண்டு போய் இந்த சாமி ரூம்ல இதை வச்சுட்டு பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். நீ இந்த பானையை மட்டும் எடுத்துக்கிட்டு போறியா கோயிலுக்கு முத? சரிக்க. நீ பொண்ணு உண்மையெல்லாம் கூப்பிட்டீல? ஆமா கூப்பிட்டுருக்கேன். வாரேன்னா வரலாம், இல்லைன்னா பத்திராளியக்காவும் காய்க்கணும்னாவே அவியலுக்கு காய்க்கிறதுக்கு போறாளா என்னன்னு தெரியல. பெரிய பொண்ணுலாம் ஐயம் மைனியார்ல, அங்க போனாலும் போவான்னு நினைக்கேன். அவியல்வ கூப்பிட்டுருப்பாவல்ல. சரி இருக்கட்டுக்கா, நம்ம போய் காய்ப்போம். சரி சரசு, இந்த பானையை எடுத்துட்டு போனா நான் தான் வாரேன். சரிக்கா, நான் போய் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். வரவுல அங்க கடக்கும்ல கோயில்ல? ஆமா கடக்கும் தான் நினைக்க. வரவு அங்க வேற ஆளுவ
போட்டு வச்சிருந்தேன் அங்க பரன்கடி மேல நான் எடுத்துக்கிட்டு வாரேன். ஆ தூரம் எடுப்ப காலை அளவி பொண்ணளவி நல்லா மேல காலை போட்டுட்டு தூங்கியா வரான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்த அழகி நான் பெயிருவேன். அன்னைக்கு காலையில எந்திரிச்சது இந்த அம்மை எங்கன்னு தேடி உள்ள ஒரு நாள் திரி அலுவலா இல்லையான்னு பாரு. சோ ஒரு பக்கம் இந்த கோயில்ல பாட்டை போட்டு எழுப்பி விடியாவன்னு பார்த்தா இந்த ஒரு பக்கம் அம்மா வேற சுப்பிரபாதம் பாடியே நம்மளை எழுப்புவா. இவளுக்கு ஒரு நாளை இவ பாட்டு ஓயாது. இவளை மிதிச்சு எழுப்புவோம். ஏவ இந்தா நீ எந்திரிவே கிறுக்கி என்னவே நான் தூங்கிட்டே நினைச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கியோ? முழிச்சுதான் கிடக்கேன். கள்ளி தூங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு என் மேல காலை போட்டுக்கிட்டு தூங்குறப்ப நான் கூட தெரியாம தான் காலை தூக்கி போட்டேன்னு நினைச்சேன். தெரிஞ்சு காலை போட்டுக்கன்னு தெரிஞ்சுதான் நறுக்குன்னு நுள்ளி விட்டுருந்துருப்பேனே. எத்தனை நாள் நீ என் மேல காலை தூக்கி போட்டிருக்க? நான் அப்படியாப்ப பண்ணியிருக்கேன். ஏன்பா இப்படி இருக்க? கொஞ்சம் கால் வலிச்சுது அதனால மேல தூக்கி போட்டேன். பாரு அம்மா கத்திட்டாடக்கா. போய் என்னன்னு கேளு. ஏன் நீ போய் கேளு. இப்ப லேட் ஆயிடுச்சுப்ப. அவ ஏற்கனவே நாளைக்கு காலையிலே கூழ் ஊத்ததுக்கு காலையில கூழ் காய்க்கிறதுக்கு கோயிலுக்கு போனா சீக்கிரம் எந்திரிச்சு காலையில கிளம்புங்கன்னா நேரம் ஆயிட்டு. இனிமே போனா சத்தம் போடுவா. நீ போனா கொஞ்சம் சமாளிப்ப. அதுக்கு தான் சொல்றேன். என்னையெல்லாம் பார்த்தனா அடி உளுந்துற வழக்க மாத்தாளே. போய் வாங்கு. நான் கேட்டா அம்மா கிட்ட வயிறு வலின்னு சொல்லிக்கிடுவேன். ஏன் இப்படி ஏமாத்துற? ஏமாத்தலாம் செய்யல. எனக்கு உண்மையாவே வயிறு வலி தான். அதனாலதான் படுத்திருந்தேன். படுத்துட்டு எந்திரிச்சிட்டு அங்க போய் அம்மா எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பா. அங்க போய் எதுவும் பண்ண வேண்டாமான்னு நீ போய் சொல்லிட்டு அம்மாட்ட திட்டுக்கிட்டு வாங்கிக்க போ. இவ மட்டும் ஏதாவது சொல்லி தப்பிச்சிடறாமா. நான் மட்டும் தான் அந்த கொம்மிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அடியும் இடியும் வாங்கிட்டு தெரியும். போ மகளே போ. ஏவா நீ உண்மையாதான் சொல்றியா இல்லைன்னா ஏமாத்துறியா? இந்த விஷயத்துல யாராவது ஏமாத்துவா? அவ்வளோத நான் வரக்கூடாது. போய் தொலைவே. சரி போய் குளிவ ஊத்தனாரி. உங்களுக்கு தெரியும் நீ மூடு. நான் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருந்தேன்னா அது எனக்கு இந்த அந்த ஓடி ஓடி ஏதாவது ஒன்று செய்யும். இந்த பொட்டை கழுதைவில பெற்றேன் பாரு. இதுவே நமக்கு துப்பு நேருக்கு மண்ணலி போட லாக்கி இல்லை. நம்ம தான் இந்த குடும்பத்துக்காண்டி வேண்டிக்கிட்டு கோயில் குளம்னு தெரிய வேண்டி இருக்குது. இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எம்மா சந்தியாளுக்கு கோயிலுக்கு வர முடியாதாம்மா? என்ன இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? என்ன கொஞ்ச நேரம் போய் தூங்க வேண்டியதானே? ஒரு மணிக்கா எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சு வர வேண்டியது தானே? போப்பா போய் நீயும் கூட சேர்ந்து அவ கூட படுத்துக்க. ஐயோ இந்த கொம்மிக்கிட்ட எருமை ஏதாவது வாயை திறந்தோம் இவ சாமியாட்ட ஆடிடுவா. நமக்கு அப்புறம் பேய் ஓட்டிடுவா. அமைதியாவே இருந்துருவோம். போ எருமை எந்திரிச்சு என்ன பண்ண போறா? போய் தூங்கு நீ அவ கூட சேர்ந்து. எதா இருந்தாலும் இந்த வீட்டில் நான் தானே செஞ்சு அழணும். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். கடகடன் குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு ஓடுவோம். இல்லைன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவா. அப்புறம் காதுல இருந்து ரத்தம் வந்துடும். சந்தியா தப்பிச்சிருவா. நம்ம மாட்டிக்கிடுவோம். டக்குனு போய் குளிச்சானி இதுக்கு மேலே நின்னா அவ்வளோதான். உன் நிலமை ரொம்ப கவலைக்கிடமாயிரும் பார்த்துக்க. அவ எங்களை அங்கே அவளே அவன் மாமியார் கூட கடந்து கஷ்டப்படியா? நானே 4 நாள் இங்கே வந்து நில்லுலான்னு சொல்லி பார்க்கேன். வரமாட்டேங்க. அங்கே வந்தேன்னா கடையை யாரு பாப்பா? எனக்கு வேற வேலை ஜோலி இல்லையான்னு என் மாமியார் என்னையும் சத்தம் போடும். நான் வரல அப்படின்னு இரியா. எங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம் இல்லையே வாழ்க்கை. கண்டவெல்லாம் அந்த வீட்டில் சுதந்திரமா இருக்கா. சரி விடுமா. அத்தே என்ன காலையில சோத்த அடுப்புல வச்சிட்டியா? எனக்கு கோயில்ல கூழ் ஊத்தியாவ. கூழை வாங்கி வயிற்று ரொப்பிட்டு போறத விட்டுட்டு சோத்த அடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கியா? உமா ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தா உன் கோயிலுல ஆடி வந்தோம் பாடி வந்தோம் பக்கத்தோட நீ அம்மா. பொட்டே எங்க நாளைக்கு தீமிதி திருவிழா இருக்கா. உங்களுக்கு வேண்டி இருக்க ஒரு வேண்டுதல். நீங்க தீல திங்கு 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 திங்குன்னு நடந்து வரணும். அதுவும் கையில தீச்சட்டி வச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே வரணும். கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ராமராஜ் எங்கனங்க மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா சூடியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேப்பலையை வச்சுக்கிட்டு ஒரே பாட்டா பாடுறிய. அப்படியே ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நெருப்புல திங்கு 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 திங்குன்னு தீச்சட்டியோட நடந்து வரணும். என்ன வேண்டுதல்? நான் ரொம்ப பெரிய வேண்டுதலா வச்சிருக்கேன். அதை நிறைவேற்றலன்னா சாமி கண்ணை புட்டி விடும். அம்மா அதை போய் உன் அப்பன்ட்ட சொல்லு. என்ன நீங்க உங்களுக்காக ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட போய் பரிகாரத்தை நிறைவேற்ற சொன்னா இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறிய. அது பெரிய தேய்வு குத்தாயிரம் தெரியுமா? நீ ஏதாவது வேண்டனா அது உனக்கு நீ வேண்டிக்கிடணும். எதுக்கு என் மேல எண்ணெயை திருப்பி விடுற? அதெல்லாம் அப்படிதான். இந்த வீட்டுல காசு சம்பாதிக்கிறது யாரு? நீங்க தானே. நீங்க நல்லா இருக்கணும். உங்க வேலை உள்ள உத்தியோகத்துல உங்களுக்கு சம்பளம் கூடணும். எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் நான் இந்த வேண்டுதலே வேண்டனேன். உங்களுக்கு இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. அட கூமுட்ட, எனக்கு வருஷம் ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் கூட தான் செய்யும். நீ வேண்டிக்கிட்டதுனால ஒன்னும் எனக்கு கூடல.
அதெல்லாம் செல்லாது. நான் வேண்டிக்கிட்டதுனாலதான் உங்க ஆபீஸ்ல உங்களுக்குள்ள மேலுள்ள சாரு உங்களுக்கு கூட்டி இருக்காரு சம்பளத்தை. இல்லாட்டினா நயா பீஸா கூட்டி இருக்க முடியாது தெரியும்ல. வேலையை விட்டே கூட தூக்கி இருந்திருக்கலாம். ஆனா என்னாலதான் அந்த வேண்டுதலாலதான் இன்னைக்கு உங்களுக்கு வேலையே இருக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால நாளைக்கு தீமி திருவிழால ஒழுங்கா நீங்க திங்குன்னு தீல நடக்கிறிய தீச்சட்டியை தூக்கிக்கிட்டு நான் வேணா உங்களுக்கு பதிலா சைட்ல இருந்து பாட்டு பாடுறேன் கனகாமாயி. என் மோகன நீ கோமாளி நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நீ நினைச்ச நேரத்துக்குலாம் ஆட்டி படைக்கிறதுக்கு தேய் சும்மா இருங்க. வேற தேய்வ குத்தம் ஆயிர போகுது. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் நான் பண்றேன். உங்க பிள்ளையோட நல்லதுக்காக தான் நான் பண்றேன். உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க சும்மா இருங்க. வேணா உங்க பிள்ளைக்கு பதிலா நீங்க தீ மிதிக்கிறீங்களா? நீங்க மட்டும் தீ மிதிச்சு உங்க பாடி ஆவி மேல போயிடும். அப்புறம் அவ்வளவுதான். அதுக்காக தான் உங்க பிள்ளைய தீ மிதிக்க சொல்றேன். சும்மா கம்முனு இருங்க கொஞ்ச நேரம். ஏமா இந்த ஆடி மாசம்னு வீட்டுல இருந்து இந்த கல்யாண ஆணையெல்லாம் கூட்டு கொண்டு போய் பிரிச்சு வைப்பாவில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதா? ஆமா 7-8 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பிரிச்சு வைக்காம பிரிச்சு ஒரே இவளாலும் மண்டடியா இருக்குது. இவளை பேசாதிக்காவிய அப்பா அம்மா வீட்டுக்கு போக சொல்லுமா. ஒரு மாசம் என்ன ஒரு வருஷம் கூட இருந்துட்டு வர சொல்லு. அவதான் துரத்தினாலும் போக மாட்டாள. என்ன இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களுக்காண்டி நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு வேண்டதுல சொன்னா உங்களுக்கு அது பொறுக்க மாட்டேங்க. என்ன என் நல்ல மனசு புரியாம நீங்க என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றோம். சூடா இருக்க காப்பி மோரையில ஊத்திடுவேன். தூர போயிரு. கோயிலுக்கு தானே போறேன்னா அப்போ. லட்சுமி அக்கா வீட்டுல இன்னைக்கு கூழ் காய்க்காத கோயிலுக்கு நான் போய் அவியலுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிட்டேன். நாளைக்கு ரெடியா இருங்க. தீ மிதிக்கணும். தீ மிதிக்கிறதுக்கு பானை கிணறுனா இன்னைக்கு ரெடியா வச்சிருப்பேன். கிணல் எல்லாம் போட்டு எடுத்து நல்லா கதன்னு நாளைக்கு ரெடியா இருங்க. இந்த கோட்டு சூட்டெல்லாம் கலத்தி விட்டுட்டு மீனா ஒரு படத்துல வேப்பலையோட வந்து நிப்பாளா அது மாதிரி வந்து நிக்கணும். ஆமா வேப்பலை துணி தான் உடுக்கணும். தீ மிதிக்கும் போது ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடியே நாளைக்கு வந்து திங்குன்னு மிதிச்சுட்டு போயிருங்க. ராத்திரியா உன் கழுத்துல எரிச்சு அங்க மீச்சிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். நான்சென்ஸ். எப்படி காலையில அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காரு பாரு இந்த மனுஷன். நான் கிளம்புறேன். 2 குத்துமணியோட வந்துருங்க. கூழு ஊத்தியாவ கோயில்ல கூழு வாங்கி இன்னைக்கு நம்ம கூழு தான் ஃபுல்லா. வீட்டுல சோத்தெல்லாம் அடுப்புல அரிசி போடுறதுன்னா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சும்மா அரிசியை போட்டேன் சோத்தை வீண் பண்ணிட்டு நடக்காதீங்க. கோயிலுக்கு குண்டானோட வந்துருங்க. நான் முதல்ல போயிட்டு இருக்கேன். ஏமா இவளை என்னமா பண்ண? ஏதாவது வாயில வந்துற போதுல சும்மா இரு. என் வாயை கிளறாத. அவளை அடக்க துப்புல்ல. வாய் பேசிய வாய். நாளைக்கு உன் பொண்டாட்டி தீ மிதிக்க கொண்டு போய் வேப்பலையை கட்டிட்டு உடனே நிக்க வைப்பா. போய் நில்லுங்க. எம்மா என்னடா நொம்மா? நான் இன்னைக்கு வீட்டுக்கே வரல போ. ஆபீஸ் விஷயமா வெளியே போக வேண்டி இருக்குன்னு நான் வெளியே தங்கிக்கிட்டுறேன். வரேன். என்ன லட்சணத்துல என் வயிற்றுல வந்து பறந்து தொலைஞ்சிருக்கான் பேர் இவன். இப்படி பைந்தாங்குழியா இருந்தா பொண்டாட்டி அடக்க துப்பு இல்லாம இருந்தா விளங்குவா குடும்பம். காப்பியே ஆறி போச்சு. இதுகிட்ட குறை கொடுத்து என் தண்டை தண்ணி தான் வத்தி போச்சு. காலையிலே அடுப்புக்கு நம்ம அன்னைக்கு சோத்த அடுப்பில் போடாமல் விட்டுருக்கணுமோ. நானும் மறந்து சோத்த அடுப்பில் போட்டேன். நல்ல வேலை அரிசியை போடலை. தண்ணி மட்டும் தான் கோச்சி காயுது. சும்மா இனிமே அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டுட்டு மெதுவாக போக வேண்டியதா கோயில் பக்கமாக. கொஞ்சம் அங்கே போனாலாவது நேரம் போகும். இங்கே வீட்டில் இருந்தாலும் மூச்சு முட்டி போகும் நமக்கும். மைனியா எல்லாரும் அண்டாவா காய்க்காவே நீங்க என்ன சொத்தோண்டு பானையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இது எந்த மூளைக்கு காணோம்? ஏன் இவ்வளோ ஒரு கஞ்சத்தனம்? ஏடா அண்டாவா காய்ச்சது கோயில் சார்பா காய்ச்சது. இது நேர்த்தி கடனுக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சின்ன பானையில பொங்கி சாமிக்கு கொண்டு படைச்சிட்டு பூஜை முடிஞ்சதும் வாங்கி கொண்டே வீட்டுல போய் அக்கம் பக்கம் ஒரு 2 பேருக்கு 2 டம்ளர்ல கொடுத்தோமா நம்மளும் குடிச்சோமான்னு போறது. நான் ஒன்னும் ஊருக்கே ஊத்தின்னு வேண்டல. அது அங்க காய்ச்சதெல்லாம் கோயில்ல காய்ச்சி ஊருக்கு ஊத்தியது. ஓ அப்படியா விஷயம்? அதான் லட்சுமம் குட்டியாண்டு பானை ஏத்திக்கிட்டு வந்திருக்கா. எல்லாம் நீ கை விடாம கிண்டிக்கிட்டே இருல. அப்பதான் அடி பிடிக்காது. எக்க கிண்டி கை உடையுது. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. லட்சு உங்க பிள்ளைகள் ஒருத்தர வரலையா? அவங்கள பத்தி பேசாத பெரிய பொண்ணு. ஆத்திரமா வருது. பொட்ட பிள்ளைகள் நானும் பெத்த வச்சிருக்கேன் பேரு. அம்மன் ஜல்லிக்கு அந்த கழுதைகளால பிரயோஜனம் கிடையாது. ஏம்க என்னாச்சு? ஒருத்தி இன்னைக்கு மூளையில உட்கார்ந்துட்டா. இன்னொருத்திய வாடினா அது இப்பதான் எந்திரிச்சு நிக்குது. இனிமே அது குளிச்சுட்டு எடுத்துட்டு எப்ப வந்து சேரும் கோயிலுக்கு? அந்தல நீ ஒன்னும் அடுத்தவள போய் நீயும் போய் படையில பாடுன்னு வந்துட்டேன். ஒரு நல்ல நாளுகளுக்கு தான் இதுவே. அன்னைக்குதான் நம்மள சுவாதிக்கும். வாயில எதுவும் நான் சொல்லிடக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு வந்தேன். இல்லாட்டுன்னா எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு வழக்கமாத்த எடுத்து நாளைக்கு சாத்தலாம் போலதான் இருந்தது. இனிமே பொய் தான் அதுகளுக்கு இருக்கு. சரி விடுங்கக்கா. எல்லா வீட்லயும் அதே கதை தான். என் வீட்டு பிள்ளைகளும் ஓமோவா எல்லாம் கிடையாதுடே. ஓமோலாம் எந்திரிச்சு உனக்கு என்னன்னு வேலை செஞ்சுதாரா? இதுவெல்லாம் துப்புட நேருக்கு மண்ணலி போடாது. என் வீட்டு பிள்ளைகளும் ஓம் பிள்ளைகளோட தான் ஒப்பேரிடாத.
ஏன் அவளும் ஒரு குணம் இருந்தாதான் செய்வா, ஒரு குணம் இருந்தா செய்யாண்டா. வேற பிள்ளைகளெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கலையாக்கும். தெருவில் அவ்வளோ பிள்ளைகள் தாகாரிக்கு என்னான்னு வேலை செஞ்சு கொடுக்குவேன். நான் என்ன அப்படி முறிஞ்சு உள்ளவா சொல்லி உள்ளல 24 மணி நேரம் அந்த போன் உண்டா காணும் அவளுக்கு. போனை பார்த்து பல்ல காட்டி காட்டி என்னத்தை தான் பண்ணி அழுவன்னு தெரில. என்னைக்கு சந்திச்சிட்டு வைக்க போற அலுவலன்னு பயமா இருக்கு. ஐயா என்ன சொல்றீங்க லட்சு? சும்மா இருல, நீ வேற வயிற்றுச்சலா கலப்பாத. அம்மா இழிச்சவாச்சியே வர சொன்னா அவ எங்க வரலையாக்கோ? அவளுக்கு அவன் மோனை வச்சுக்கிட்டு வர அவளையா. கூலை மட்டும் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து கொடுங்கன்னு சொன்னான். என் மாமியாரையும் பானகிணையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். கோயில்ல ஊத்துவாவெல்லாம் கூழு மாறி மாறி வாங்கி வச்சு சாப்பிடணும். இன்னைக்கு அதான் எங்க வீட்டுல சாப்பாடே. அப்பனா போலாம், நாங்க எல்லாம் போய் முருங்கலை ஒரு வீட்டு அடக்கழுவ பேரு சாந்தி மீனாலா அங்க போய் கொஞ்சம் உதவி பண்ணு. முருங்கலை பொரியலுக்கு அந்த பக்கம் முருங்கலை ஒரு வீட்டு அடக்காளுவே, ஆனா அந்த பக்கம் பச்சரிசி இடிச்சிட்டு அடக்காளுவே, புட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு அடக்காளுவே. அப்ப அங்க போய் அது உதவி பண்ணு, நான் பாத்துக்கிடுறேன். ஐய அங்க நம்ம தனியால போயெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் உள்ள வாரியல்னா போவோம். வேற நாங்க கூழ காய்க்காண்டாமா காய்ச்சி முடிச்சுட்டு பானையை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சுட்டு வருவீல்ல, வந்ததுக்கு அப்புறம் அங்க போவோம். ஆமா, அவ்வளோ கூடலாம் போய் நமக்கு செட் ஆகாது. பொங்கல் வாட்டுக்கு நீங்க உருவிக்கிட்டு இருக்க வேண்டியதானலாம், உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே. ஆமா, தேங்காய் துருவ சொல்லுவா ஒரு பக்கம், தேங்காய் துருவ வேண்டியதுதான். அங்க நிறைய ஆளு கிடக்கு, நம்ம இல்லைன்னா அங்க தேட போறாவ, சும்மா கிடங்க. ஏன் நாங்கள் வந்து இருக்கிறது உங்களுக்கு பொருட்களையா? ஏம்மா நீங்க நடுவுல அங்க பாத்திரத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு நடுவுல அடுப்புக்கு நடுவுல இருந்துகிட்டு துணிமணியை கொண்டு போய் உள்ள விட்டுறாவ, அந்த பொசிஞ்சிருவா பத்துக்கு அப்புறமா. ஐய வாய் வைக்காதீங்க, நாளைக்கு வேற என் புருஷனை தீக்குழியில இறங்க சொல்லியிருக்கேன். இந்த இப்பதான் பயலுவே அந்த எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுவ பூக்குழி மிதிக்கைகளுக்கு. நீ எப்ப போய் பாரு. நீ மிதிக்கிய நான் என் வீட்டுல என் புருஷனை மிதிக்க சொல்லியிருக்கேன். இது எப்பத்துல இருந்து? சும்மாதான் ஒரு வேண்டுதல்னு சொல்லி ஆளை இறக்கி விடலான் இருக்கேன். நீயும் உன் வீட்டுக்காரனை இறக்கி விடு. ஐயோ, என் வீட்டுக்காரெல்லாம் பாவும்பா, வேணா என் மாமியாரை வேணா இறக்கி விடலாம். இறக்கி விடு, பூக்குழியில மிதிக்கட்டும். நம்மளை என்ன பாடுபடுத்துதுவ, நம்ம கிடைக்க கேப்ல ஏதாவது பண்ணாண்டாமா. ஏதாவது வேண்டதுக்கு மாமியாரை வேண்ட வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இறக்கி விடு. அட இது நல்ல ஐடியாவா இருக்க. இரு, நானே ஏதாவது ஒரு யோசனையும் யோசிக்கேன். ஆனா என்ன வேண்டுனதா சொல்ல? என் புருஷனுக்கு வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் ஏறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் நானு. அவருக்கு நான் வேண்டலனாலும் அவருக்கு வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் உண்டுன்னு எனக்கும் தெரியும். நான் அதை சொல்லி இன்னைக்கு பிட்டப்பட்டு வந்திருக்கேன். நீயும் உன் மாமியாருக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. 3ஆவதா ஒரு பொன் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன், நீங்க பூக்குழி இறங்கினாதான் கிடைக்கும்னு சொல்லு. எதுக்கு அதை பற்றி போட்டு நானா பார்க்கணும், அதையும் பாட்டு பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அது என்கிட்ட கழுவி ஊத்தம். நான் சொல்லலாமா? வேற ஏதாவது சொல்லு. வேற என்ன? பாத்தியாலாக்க என்ன பேச்சு பேசியால் வந்து இவனெல்லாம் வீட்டுல வச்சிருந்து வழங்குப்பா குடும்பம். இவனெல்லாம் அடிச்சு பத்தாண்டா. அவங்க சும்மா விளாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பாளுவக்கு. அதெல்லாம் நீங்க கண்டுக்கிடாதீங்க. பெரிய பொண்ணு, என் வீட்டுக்காருக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு வேண்டி இருக்கேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிட்டப்படு. உங்க மாமியார் தீ குளிய என்ன தீ எடுத்து மேலே அள்ளி போட்டுக்கிடும். சண்டாளி, என் புருஷன் எனக்கு வேணும்லா. அட சும்மா சொல்லி விடு. அது பூக்குழி இறங்கின அப்புறம் நான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம் சாமி நிறைவேற்றிருச்சுன்னா என்ன பண்றது? ஓ, அப்ப நீ மண்டை போட்டுருவியோ? ஓ, அப்ப வேண்டாம், இது ரிஸ்க். ஏலா, கோயில்ல வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கிய? கொஞ்ச நேரம் சும்மா இருங்களா?